ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7 மாத குழந்தையிலிருந்து உண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான காலை மற்றும் இரவு உணவான ஓட்ஸ் பொங்கல் இதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓட்ஸில் எக்கச்சக்க சத்துக்கள் நிறைந்து இருக்குது. அதனால தான் நீங்கள் பேபி ஃபுட் ரெசிபீஸ் கூகுளில் அடித்து பார்த்தாலே ஓட்ஸ் ரெசிபீஸ் தான் அதிகமாக பார்க்க முடியும். இந்த ஓட்ஸை நம்ம ஊர் ஸ்டைலில் காலை மற்றும் இரவு உணவில் பொங்கலாக எப்படி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு நெய் நான் குக்கரில் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் உருகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் இதில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் அதில் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பையும் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நட்ஸ் பவுடர் சேர்க்குறேன். நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். கொஞ்சமாக நான் துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம ஸ்பூனில் இப்படி மிக்ஸ் பண்ணாலே நல்லா அழகாக ஒன்று சேர்ந்து நல்லா குலைவாக வந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு நீங்கள் குழந்தைக்கு ஊட்டி விடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.